வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பன்னீர் மட்டர் மசாலா பண்ணிடலாங்க. பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் வந்துங்க, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. வானலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதோடு வந்து சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பன்னீர் பட்டர் மட்டும் எடுத்து கட் பண்ண பன்னீர் பட்டரை அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது தனியாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடணுங்க. மிளகாத்தூள் உப்பும் போட்டு லைட்டாக இப்படி வணக்கணுங்க. ரொம்ப வணக்கணும்னு பொடிஞ்சு போயிருங்க. எண்ணெயிலையே அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பரட்டி எடுத்துருங்க. நல்லா வெந்துடுங்க பன்னீர். இப்போ உங்களுக்கு அந்த காரம் உப்பெல்லாம் அதில் கலந்துரும் இல்லைங்களா? அப்புறம் தேவையானதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டுங்க. 2 பச்சை மிளகாய்ங்க, 4 முந்திரி பருப்பு, பூண்டு ஒரு 7 பல் பூண்டுங்க, இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 4 தக்காளி போட்டுக்கிறேங்க. நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது முதல் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலி வச்சுட்டுங்க, நாம் அந்த பன்னீர் வந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயவே இதில் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் 2 துண்டு மட்டும் பன்னீரை அதில் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுணுங்க. மிக்சியில் இருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அதை இதில் ஊற்றிடலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் இதில் போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நான் இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துங்க சிக்கன் மசாலா தூள் சேர்த்திருக்கிறேங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு கலக்கி விட்டுறலாங்க. கல்பாசி கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு கொஞ்சம் எடுத்து கல்பாசி இதில் போட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு மணக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாடையெல்லாம் அப்போ தான் போகுங்க. 10 நிமிஷம் கழித்து குழம்பு பார்த்திங்களா தலைப்புலான்னு கொதிச்சு வரகு நம்ம இந்த பன்னீர் வந்து வணக்கி வச்சுருந்தோங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதோடு ஆட் பண்ணோம்னா குழம்பு அதோடு சேரும்போது அப்போ தான் குழம்பு வந்துங்க இறங்குங்க. பன்னீரில் நல்லா கொதி வந்த வரங்க இறக்கலாங்க. மக்களே, இறக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதிலே விட்டுறலாம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கு இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துறேங்க. இப்படி தொட்டு பார்க்கும்போதுங்க இட்லி ஒட்டக்கூடாதுங்க. அப்போ இட்லி வெந்துருச்சுன்னு இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.